திருமதி கே பங்கஜவல்லி, உதவியாளர், பள்ளி கல்வித்துறை, காஞ்சிபுரம். திரு எஸ் செல்லப்பன், உதவி பிரிவு அலுவலர், தலைமைச் செயலகம், சென்னை. திரு ஆர் சரண்ராஜ், உதவியாளர், நெடுஞ்சாலைத்துறை, காஞ்சிபுரம். திருமதி ஆர் செல்வி, இளநிலை உதவியாளர், மருத்துவத்துறை, காஞ்சிபுரம். திருமதி எம் ஜெயா, தட்டச்சர், நீதித்துறை, திருவள்ளூர். அரசு துறையில் ஆலமரமாய் ஒரு குடும்பம். போட்டி, பொறாமை, சுயநலம் நிறைந்த இக்காலகட்டத்தில் தான் மட்டும் வெற்றி பெற்று அரசு அலுவலரானால் போதாது, தன் குடும்ப உறுப்பினர்களும் அரசு பணியில் இணைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் ஒருவர் மற்றொருவரை முன்னேற்றுவதற்கு உதவிய நல்லதோர் குடும்பமே திருமதி கே பங்கஜவல்லி நீலகண்டன் அவர்களின் குடும்பம். பாலஜபத் ஒன்றியம் கரூர்ல திருமணமாகி வந்தேன். என்னுடைய மச்சின பேரு செல்லப்பா. அவர் தான் என்னை ஏடிசி மையத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம் நான் அரசு ஊழியர் ஆகணும், இந்த அரசு ஊழியர் ஆகணுன்ற வெறித்தனமே இருந்தது. அதனால நான் ஏடிசியில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ எங்கள் அண்ணியும் அதில் சேர்க்கணும்னு ஆர்வப்பட்டேன். எங்கள் அண்ணியும் அதில் தந்து அந்த ஏடிசி கிளாஸில் சேர்த்து அவங்களும் பயன்படுறதுக்கு உதவி பண்ணேன். நான் படிக்கணும்னு கேட்கும்போது மெட்டீரியல்ஸ் கேட்டேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக அவர் இல்லை, நீங்கள் வாங்க நீ இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா வந்துடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்கும்போது பெஞ்ச் இருக்குமான்னு தான் கேட்டேன். என்னால் உட்காந்து கீழே உட்கார முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனை, நீங்கள் எல்லா பெஞ்ச் ஃபெசிலிட்டியும் இருக்குது வாங்கினார். நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தப்போ நான் பெஞ்சும் பார்க்கல, உருண்டு பரண்டு நைட்டும் பகலமா படித்து 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஜாப் வாங்கினேன். நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் கலெக்டரேட்டில் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 நான் இன்டர்வியூவில் இப்போ ஒர்க் பண்ணுறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். 4 ஜாபும் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் வச்சுருக்கேன். அந்த பெருமை அத்தனையும் ஏடிசியில் இருக்கிற 3 சாருக்கு தான் அந்த பெருமை எல்லாமே போய் சேரும். அது நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். குடும்பத்தின் மூத்த உறுப்பினரான திருமதி பங்கஜவல்லி அவர்கள் அரசு துறையில் ஆலமரமாய் வேரூன்றியதோடு தனது குடும்ப விழுதுகளையும் விருட்சமாக்க ஆசைப்பட்டு அவ்வாறே தனது உறவுகளான திரு சரண்ராஜ், திருமதி செல்வி மற்றும் திருமதி ஜெயா ஆகியோரை போட்டித் தேர்வுக்கு படிக்க ஊக்குவித்தார். நீ படி, நான் சொல்றேன், நீ ஏடிசி கிளாஸ்க்கு வா அப்படின்னு. நான் கூட எங்க அண்ணி சொல்லும்போது சரி ஓகே அன்னைக்காக நம்ம ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம். போனால் நமக்கு எப்படியும் அதில் பெருசாக விருப்பம் இருக்க போகிறதில்ல. அண்ணி எனக்கு முடியல நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நின்றுலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். நான் ஃபஸ்ட்டு போய் உட்கார்ந்து ஒரு தமிழ் கிளாஸில் தான் உட்கார்ந்தேன். அவர் பேசின பேச்சு இருந்து பாருங்க, அது கேட்டதும் என்னுடைய அன்னையிலேருந்து நான் எப்படியாச்சும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு. ஏடிசியில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஏடிசியில் எப்பவும் அடிக்கடிக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அதனால தான் அதிகமாக என்னால் ஸ்கோர் பண்ணி நல்ல வேலை வாங்க முடிஞ்சது. பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணி தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்காக ஏடிசியில் சேர்த்தாங்க. நான் ஏடிசியில் சேர்ந்து ஃபஸ்ட்டு கால்பார்லேயே வேலை வாங்கிட்டேன். அது மொத்தத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணி கைட் பண்ணதும் ஏடிசியில் இருந்த சாருங்க தான். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் தற்பொழுது அரசு பணியில் வெவ்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு வருகின்றனர். நான் படித்ததே மறந்து போய் தான் இருந்தேன். அத்தனையும் வெளிக்கொண்டு வந்தாங்க. நீங்கள் பைக் வாங்கணும், பைக் வாங்கி வேலைக்கு போகணும், உங்களால் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படி அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வேலை வாங்கினா எப்படிலாம் இருப்போம்னு அப்பயே எங்களை கொண்டு வந்துடுவார் அந்த மனநிலைக்கு. நீங்கள் பெண்கள் வேலை வாங்கணும், ஆண்கள்லாம் நினைக்கக்கூடாது, எல்லாருமே வேலை வாங்கி சரிசமமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சசி சாரால மட்டும்தான் முடியும். அது குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ஊக்குவிப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும். எல்லாருமே இன்னைக்கு வாங்கி எங்க குடும்பத்துல நாங்க பெருமையா இருக்கிறோம்னா ஏடிசியோட பயிற்சி மையத்தோடைய மோட்டிவேஷன் தான் சொல்வேன் நானு. மனமிருந்தால் ஒருவர் மற்றொருவருக்கு வழிகாட்டினார் குடும்பத்தில் உள்ள தகுதி பெற்ற அனைவருமே அரசு பணியாளராக முடியும் என்பதை அனைவருக்கும் உணர்த்திய திருமதி கே பங்கஜவல்லி நீலகண்டன் குடும்பத்தினரும் எம் மாணாக்கருமான ஐவரையும் பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பது அண்ணா IAS அகாடமி பெருமை கொள்கிறது.